ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் மெடிக்கல் கோடிங் ஃப்ரீ ட்ரைனிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் சர்வீஸில் வேக்கன்சி போயிட்டுருக்கு. எது ரிலேட்டடாக போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ஜரி, டிடைல்ஸ், அனஸ்தீஷியா, இடி, நான் சர்டிஃபைடு வந்ததுன்னா எடுத்துக்கிறாங்க. எந்த டிகிரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் ஆனால் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், அவங்க எடுத்துப்பாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் எடுத்துப்பாங்க. என்கிட்ட ஒருத்தவங்கன்னா ராணின்றவங்க வந்து என்னென்னா சர்ஜரி ரிலேட்டடாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி போயிட்டுருக்கு. லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், சென்னை, பெங்களூரில். இதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபிடி தெரிஞ்சிருக்கணும், ஐசிடி தெரிஞ்சிருக்கணும், சிபிசி சர்டிஃபைடு பர்சனாக இருந்தாலும் ஓகே தான். தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்னென்னா ரேடியாலஜியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்சன் கூட என்னென்னா இந்த ஜாப் வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எந்த டிகிரி இருந்தாலும் ஓகே தான். ஆனால் அவங்க கேட்குறது என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸு பர்சன் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அதனால் குவாலிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் இப்போ சர்ஜரி கோடராக இருந்தீங்கன்னா சர்டிஃபைட் இல்லை நான் சர்டிஃபைட் யாராக இருந்தாலும் ஓகே தான். மினிமம் ஆனால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனஸ்தீஷியா கோடராக இருந்தாலும் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். டினைல் கோடராக இருந்தாலும் அவங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்களுக்கு கால் பண்ணோடனே அவங்க கன்ஃபார்ம் அவங்களை கேட்பாங்க, நீங்கள் சர்டிஃபைடு பர்சனா இல்லையான்ட்டு. சர்டிஃபைட் பர்சனாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை எனக்கு இந்த மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்களோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. என்னென்னா இன்ட்ரெஸ்டாக இருக்க கேண்டிடேட் வந்து என்னென்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய ரெஸ்யூம் வந்து என்னென்னா ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு, மௌனிகான்ற ஹெச்ஆருக்கு. அதர்வைஸ் என்ன கால் பண்ணி கேளுங்க அந்த நம்பருக்கு, இந்த மாதிரி வேக்கன்சி அவைலபிளாக இருக்கா, என்கிட்ட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு மொபைல் மூலிமாவே சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது வந்துன்னா ரேடியாலஜி இந்த மாதிரி சர்ஜரி ரிலேட்டடாக முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்னோடய சேனலை வந்து நான் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்துட்டு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.